எம்மா சோனி, இவ்வளவு நடந்திருக்கே, நீ ஒரு வார்த்தை அப்பா கிட்ட சொல்லாம இங்க வந்துட்டியம்மா. சாரிப்பா, நான் உங்ககிட்ட சொல்லாம வந்ததுக்கு என்ன மன்னிச்சுடுங்கப்பா. அந்த நேரத்துல கோவத்துல அம்மா சொன்னோனே நானும் கிளம்பி வந்துட்டேன்ப்பா. சாரிப்பா. சரிம்மா, நீ ஏதோ தெரியாம முடிவெடுத்துட்டா. இனி ஏன் இங்க இருக்கணும்? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். போமா போ, அத உங்க அப்பா கூப்பிடுறாரு. பெரிய நடிப்புக்கார குடும்பமா இருக்கும் போல இருக்கே. இந்த பாருங்க, என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா எங்க குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா நான் பொல்லாதவளா மாறிடுவேன். என்ன செஞ்சு கிளிப்பா, உங்களுக்கு சாப்பிட கஞ்சி தண்ணி இல்லாட்டினாலும் இந்த ரோசத்துக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது. வாய மங்காளா வேலை கூட வர போகும். ஏமா, எங்க முன்னுக்கே எங்க பொண்ணு இந்த திட்டு திட்டுறீங்களே, ஆனா நாங்க இல்லாத நேரத்துல எங்க பொண்ணு எப்படி திட்டிருப்பீங்க? அவ பாவம் தான். உங்க பொண்ணை நான் திட்டுனேனா? உங்க பொண்ணு வாயில விரல கொடுத்தா கடிக்க தெரியாத பாப்பாவா? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா. என் பையனை மயக்கி அவங்க ஏழை தாலி கட்டிட்டு இந்த பெரிய வீட்டுக்கு பொண்டாட்டின்னு வந்து உட்கார்ந்துருக்கா, உரிமை கொண்டாடிக்கிட்டு. அவ பாவம். இந்த பாருங்கம்மா, நாங்க உங்க சொத்து பத்துக்கெல்லாம் ஒரு நாளும் ஆசைப்பட்டது கிடையாது. என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணாவும் நாங்க வளர்க்கவும் இல்லை. நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க எங்க பொண்ணை கூட்டிட்டு போயிரியும். உங்க சொத்தம் வேண்டாம், உங்க பையனும் எங்களுக்கு வேண்டாம். ஏமா சோனி, பாமா, நான் கூட ஏதோ நல்ல குடும்பம், நம்ம புள்ள நல்லா வாழ்வான்னு நினைச்சேன். ஆனா இந்த பொம்பளை பேசுற வாய்க்கு இந்த பொம்பளை கூட எல்லாம் வாழ முடியாதுமா. வந்துரு, நம்ம வீட்லயே நீ இருக்கலாம். போங்க போங்க, யாரும் திரும்பி வந்துடாதுங்க. எங்களை பிடிச்ச சனியம் போயிட்டு நாங்க நிம்மதியா இருப்போம். என் பையனுக்கு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து நல்ல நகநட்டோட செழிப்பா என் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பேன். இந்த பிச்சைக்காரியை கட்டினதுக்கு நாங்க எங்க வீட்டுல கஷ்டம் தான் நல்லா ஆடுது. இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இவளுக்கு தாலி கட்டினானே, அவ எங்க பொம்பளை மாதிரி போய் ஒளிஞ்சுக்கிட்டானோ, அவனை நான் இங்க சும்மா விட மாட்டேன். ஐயோ, மாமா இருக்க கோவத்துல ரகுவை அடிச்சிட போறாங்க. மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. ஏற்கனவே இங்க பிரச்சனையா இருக்கு. இதுல நீங்க போய் அந்த பையனை ஏதோ அடிக்க செஞ்சுட்டா பிரச்சனை வேற மாதிரி மாறிடும் மாமா. உங்க மேல கேஸ் போட்டாலும் போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம சோனி வாழ்க்கை தான் பிரச்சனை ஆயிரும். கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. இல்ல சந்தியா, அந்த அம்மா நம்ம குடும்பத்தை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அந்த பொறுக்கி எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்? அவன் சோனியை விரும்பி கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லி வந்து கல்யாணம் முடிச்சான். அப்ப இந்த இடத்துல அவன் நிக்கணும் இல்ல? அவனை நான் ஏதாச்சும் பண்றேன். எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சோனி, ஒரு நிமிஷம். ஏண்டா போறவங்கள நிறுத்துற? அதுக்கு போய் தொலையட்டும். அவ ஏன் வெளியே போனா? இவ என் பொண்டாட்டி. இவளை வெளியே போக சொல்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. டேய், நான் உன் அம்மாடா. டேய், இவ உனக்கு செட்டே ஆமாடா. உனக்கு நல்ல பொண்ணு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. இவ போய் தொலையட்டடா. இந்த பாருங்க, இதோட நிறுத்திடுங்க. நான் அம்மாங்கிற ஒரு மரியாதையில தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இவா நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி. இவளை தவிர எனக்கு வேற யாரும் முக்கியம் கிடையாது. நான் கூட இவனை என்னமோ நினைச்சிட்டேன் கொஞ்ச நேரத்துல. ஆனா இவன் ரொம்ப நல்லவனாதான் இருக்கான். என்ன இவனுக்கு மூளையில குழம்பி போச்சா? 3 வருஷமா உருகி காதலிச்சு என்ன விட்டுட்டு பிடிக்காத அவளை பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். இவன் உண்மையாவே கோமாவுக்கு போயிட்டானா என்ன மறந்துட்டு? என்ன சந்தியா ஏதோ முணுமுணுக்குற? இல்ல மாமா, அவரு நடந்துக்கிறத பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு. அததான் பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். இதுல என்ன இருக்கு சந்தியா? கெட்டிக்கிட்ட பொண்டாட்டிய யார்கிட்டயும் விட்டு கொடுக்காம தான் பேசணும். எந்த பசங்களா இருந்தாலும் நானா இதுக்கு டபுள் மடங்கா நான் உன்னை விட்டு கொடுக்காமலே பேசுவேன். மாமா, அத பிறகு பாத்துக்கலாம். நீங்க ஏன் என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க மாமா, அங்க சீன் போய்கிட்டு இருக்கு. என்னது? எனக்கு இன்னொரு கல்யாணமா? இன்னொரு தடவை உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, நான் பொல்லாதவனா மாறிடுவேன். நான் எப்ப இவளுக்கு தாலி கட்டணும் அப்பவே இவன் என் பொண்டாட்டி ஆயிட்டா. இவதான் என் கூட லைஃப் லாங் இருக்க போறவ. இன்னொரு வாட்டி இவளை பத்தி இந்த மாதிரி பேசுனீங்க. டேய், நேத்து வந்தவளுக்காக அம்மாவை திட்டுறா? அப்படி இவ உனக்கு என்னத்தலடா வசதியா தெரியறா என்னோட? எப்போ என்ன நம்பி என் பின்னாடி வந்தாலோ அப்பவுமே எல்லாத்தோட உயர்ந்தவ இவதான் எனக்கு. இந்த பாருங்கம்மா, இவ எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இவ குடும்பமும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி நீங்க பேசுனீங்க வச்சுக்கிடுங்க, இன்னொரு தடவை நான் பொறுத்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். நீ பேசுப்பா பேசு. இவ்வளவு நாளும் வளர்த்த தாயோட நேத்து வந்தவ அவ்வளவு பேசாயிட்டாளப்பா. அவ குடும்பமும் அவளை தானே முக்கியம் சொல்லிட்டா. நீ பேசுப்பா. நீ எவ்வளவு வேணாலும் எப்படி வேணாலும் பேசு, நான் தலையிடலப்பா. இந்த பாரு சோனி, உன்னை இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்ற உரிமை எனக்கும் கிடையாது, இங்க யாருக்கும் கிடையாது.
அதுக்காக நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்ற உரிமை எனக்கு கிடையாது. அதுக்கான டிசிஷனை நீ தான் எடுக்கணும். அது உன் பொறுப்பு தான். ஏன்டி ஆந்த கண்ணி அப்படி பாக்குற? என்னடா இவ்வளவு நாளா நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறானே, உனக்கு டவுட்டா இருக்கோ? என்னமோ தெரியல, உன்னை மத்தவங்க திட்டினா எனக்கு கஷ்டமா இருக்கு. சொல்றத சொல்லிட்டே ஓ முடிவுதான். ஏய், எனக்காக எனக்காக உங்க வீட்டை எதிர்த்து பேசுறா? நான் அப்படி உனக்கு எதுவும் நல்லதே செய்யலையே. உன்னை அசிங்க தானே படுத்திக்கிட்டு இருக்கேன். நீ அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதோ ஒரு விதத்துல உன்னை பிடிக்குது. இந்த பாருங்க, நான் பண்ணது பெரிய தப்பு தான். உங்க சம்மதம் இல்லாம உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுன்றது பெரிய தப்பு தான். பண்ண காரியத்துக்காக என்ன நீங்க மன்னிச்சுக்கோங்க. என் மேல நம்பிக்கை இருந்தா உங்க பொண்ணை இங்க விட்டுட்டு போங்க, இல்லாட்டி நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். தம்பி, உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம் தான் தம்பி. அன்னைக்கு நீங்க யாருக்கும் தெரியாம தாலி கட்டினது. ஆனா இன்னைக்கு என் பொண்ணுக்காக உங்க அம்மாவே நீங்க எதிர்த்து பேசுனீங்க பாருங்க. அது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல தம்பி. நீங்க என் பொண்ணு மேல வச்சிருக்க பாசத்தால தான் நீங்க அப்படி பேசிட்டீங்க. இப்போ எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு தம்பி. என் பொண்ணை நல்லா பாத்துக்கிடுவீங்க நீ. தம்பி, என் பொண்ணு கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பொண்ணு. அவ முன்ன பின்ன ஏதாவது தப்பு பண்ணா கூட நீங்க கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பண்ண வேண்டிய முறைலாம் நிறைய இருக்கு தம்பி. அதை முன்ன பின்ன ஆனாலும் பார்த்து செஞ்சுக்கிடும். பாருங்க, நீங்களும் எங்க குடும்பம் மாதிரி தான். நீங்க எதுவுமே எனக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்க பொண்ண நல்லபடியா நான் பாத்துக்கிட்டது என் பொறுப்பு. என்னடி செல்லக்குட்டி செம சாக்குல இருக்கா? மாமன் பேசின டைலாக் கேட்டா? ஏண்டா, நான் இவ்வளவு தூரம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் வந்ததோட கவனிக்காத மாதிரி நீ பாட்டு போயிட்டா. அவ்வளவு தூரம் நான் வேண்டாதவள ஆயிட்டேனா? இல்லடா, நான் கேட்காம விட மாட்டேன்டா. இப்போ நான் வாரேன்டா. என்னால சந்தியா முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. அவ கண்ணை பார்த்தாலே ஏண்டா என்னை ஏமாத்தணும்னு கேக்குற மாதிரியே இருக்கு. சாரி சந்தியா. என்ன புது மாப்பிள்ள, ரொம்ப ஜாலியா இருந்த மாதிரி இருக்கீங்க. சந்தியா, நீ எப்படி? என்ன நீங்க இங்க எதிர்பார்க்கல, சோனியை எதிர்பார்த்தீங்களோ? ஏன் அப்படி பேசுற? நான் அப்படிலாம் நினைக்கல. என்ன ஏன் ஏமாத்துனீங்க? எனக்கு ஏன்